வணக்கம். நான் ரவிமோகன். கனடாவில் உள்ள எங்களோட வீட்டில் தோட்டம் ஆரம்பித்து நல்ல வடிவாக எருவை போட்டு தொடங்கி இருக்கிறோம். இன்றைக்கு உழுகிறோம். நல்ல வடிவாக உழுது போட்டு கொஞ்சம் வடிவாக காய விடணும் நிலத்தை. இது காய விட முதல் நாங்கள் நாற்று போட்டுட்டோம். கண்டுகள் அது வீட்டுக்குள்ளே நாற்று போடுறது மிளகா கண்டுகள். தற்போது இப்போ நல்ல புல்லுகளை அரித்து பதப்படுத்தி நிலத்தை நல்ல வடிவாக செய்து போட்டோம். செய்த பிறகு இன்னும் ஒரு 15 நாள் வெயிட் பண்ணி போட்டுத்தான் கண்டு நட வேணும். நல்ல வடிவாக லைன் அடித்து ஒரு விதமாக செய்கிறதுக்கு பிளான் போட்டு இருக்கிறோம். நார்மலாக இதெல்லாம் வைஃப் தான் செய்கிறவா. இந்த முறை எனது கைக்கு வந்து கிடக்குது. தோட்டத்தில் நாங்கள் பெரிய கிங் இல்லை என்றாலும் ட்ரை பண்ணுவோம். ஆரம்பிக்கிறேன். இப்போ கண்டு நட போகிறோம். ஓகே, பாத்தியல் போட்டு கண்டுகள் லைன் அடித்து பீட்ரூட் நடப்பட்டு விட்டது. பீட்ரூட்டு நாற்று போட்டு தான் நட்டுருக்கிறோம். அதே நேரத்தில் கத்தரிக்கண்டு இது வேண்டி தான் இந்த கத்தரிக்கண்டு நட்டது. கத்தரி இது மட்டுவில் கத்தரி என்று சொல்ல வேணும். மற்றது கறி மிளகாய். ஆனால் இதுக்கு முதல் வெங்காயம் நாங்கள் நட்டுட்டோம். வெங்காயம் முளை வந்துட்டு நல்ல குளிர்மை டைம் வடிவாக நீங்கள் பார்க்க தெரியும். மிளகா கண்டுக்கு கத்தரிக்கண்டு லைன் அடித்து நடப்பட்டு இருக்குது. நெருக்கமாக இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பர்ட்டான தோட்டக்காரர் நினைக்கக்கூடாது. இது நான் ஒவ்வொரு தனிக்கண்டு வச்சபடியாக தான் இப்படி லைன் அடித்து பாத்தி போட்டு வச்சேன். நான் அது கீழே தண்ணியும் நிற்கலாம். கூடுதலாக இப்படி செய்தால் எங்களுக்கு வெள்ளம் நிற்கிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது. இருந்தாலும் கண்டுக்கு மேலே குழி கிண்டித்தான் நாங்கள் போடுறது. இதுக்கு முக்கியமாக எல்லோரும் கவனிக்க வேண்டியது, நாங்கள் செய்கிற தோட்டம் ஆர்கானிக்காக தான் செய்வோம். இதுக்கு உரம் போடுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. சரியோ, உரம் போடுறதுக்கு எங்களோட ஆற்றுக்காரையும் இதெல்லாம் நாற்று போட்டிருக்கிறோம். எங்களோட கத்தரி, மிளகாய், பூக்கண்டு, வெண்டி நாற்று போட்டிருக்கிறோம். பைத்தங்கண்டு நாற்று போடப்பட்டிருக்குது. இது நல்ல மலைக்குள்ள தக்காளி, இது குறாவி, கோவாயில் மற்ற அங்கால கேல் என்று சொல்கிறது. அதுகளும் வறுக்கிறதுக்கு பார்க்கணும். வெங்காயம் நல்ல ஒரு நீளமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 பவுண்ட்ஸ் வெங்காயம், 18 பவுண்ட்ஸ் என்று சொல்லி 18 ராத்திரிக்கிட்ட நட்டுட்டோம். அதுக்கு நல்ல போட்டு நடப்பட்டிருக்கிறது. நீங்கள் வடிவாக அதை பார்க்கலாம். இந்த பந்தல்கள் எல்லாம் பாவக்கண்டு, சுரக்கை, மற்றது பிடலங்காய்க்கு தான் இந்த பந்தல் போடுறோம். நார்மலாக நாங்கள் பந்தல் மாதிரி போடுறது. இப்போ இது செங்குத்த பந்தல் போட்டுருக்கிறது. என்னடா கனடாவிலே வடிவாக செய்யவில்லை வேணும். அதுக்காக வேண்டி பார்ப்போம். என்ன விளைச்சல் தரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இருந்தாலும் டைம் எடுத்து கொஞ்சம் முயற்சி செய்ய வேணும். நல்ல வெதர், நல்ல இது. இப்போ எல்லாம் பாருங்க, டக்குன்னு வெங்காயம் வளர்ந்துட்டுது. வெயில், நல்ல வெயில் இருக்குது. நான் கூடுதலாக இதுக்கு தான் நிற்பேன். நின்று புல்லுகள் பிடுங்கி அதுகளை செய்து என்னமோ யோசிக்காமல் மினைக்கிட வேண்டியார். வெங்காயம் கூடின அளவுக்கு வளர்ந்துட்டு என்ன நல்ல வெயிலோடு இருக்குது. கண்டுகளுக்கு நாங்கள் எருத்தான் போடுவோம். இதுக்கு ஆட்டு புழுக்கையும் போடலாம். ஆட்டு புழுக்கை ஸ்பெஷலாக வேணும். மற்றது மாட்டுச்சாணம். இது ரெண்டுமே விற்கிறது. அது ரெண்டும். இதை விட நாங்கள் ஆர்கானிக், அதாவது உரம் என்று சொல்லுவோம். இங்கே கோம்போஸ் என்று சொல்லுவோம். அதுகளை நாங்களே மேக் பண்ணுறது. காரணம் என்னென்னா,
கஞ்சி வடித்த கஞ்சி தண்ணி, இது எங்கட நாற்று போட்ட பைத்தங்கண்டுகள் அதில் நடப்போர் கிடைக்கிற, மற்றது முட்டைக்கோது, மற்றது மரவள்ளிக்கிழங்கு தோல், வெங்காயத்தோல் என்று வாழைப்பழ இதுகள் எல்லாத்தையும் போட்டு நான் நாளாக சேர்த்து வச்சிருந்து ஊற போட்டு ஒரு வாளியலுக்க போட்டு மூடி கட்டி விடுறது. அது கொஞ்சம் மனம் வரும், ஆனால் பக்கத்து வீடுகளுக்கு தெரியாத மாதிரி, மனத்தை போகாத மாதிரி மூடி கட்டி வச்சிருக்க வேணும். இதுதான் உண்மையான அது உரம் என்று சொல்லப்படும். யூரியா போட்டால் கண்டு சக்கண்டு வந்து விடும். நான் யூரியா கூடுதலாக பாவிக்கிறது இல்லை, ஏன்னா எங்கட தேவைக்கு தானே நாங்கள் தோட்டம் செய்கிறது, வியாபாரத்துக்கு இல்லை. மற்றபடி இப்போதைக்கு நான் இதை குழி கிண்டி கண்டு நட்டு 15 நாளுக்கு அப்புறம் குழி கிண்டி போட்டு ஒவ்வொரு கண்டுகளுக்கு கத்தரி கண்டு மிளகா கண்டு குழி கிண்டி போட்டு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், பிறகு இதுக்குள்ள மாட்டு சாணமும் ஆட்டுப்புழுக்கையும் போடுவேன். போட்டுட்டு பிறகு தண்ணி விடுவேன். தண்ணி என்றால் வெயில் நேரம் விட மாட்டேன், காலமே விடுவேன். இல்லைண்டா நைட்டு 7 மணி பிறகு தான் தண்ணி விடுவேன். தண்ணியில் நாங்கள் ஊரில் அள்ளி விடுற மாதிரி தான் நான் கையால் தான் விடுவேன், பைப்படித்து விட மாட்டேன். பைப்பில் தண்ணி விடுறதை விட நாங்கள் அள்ளித்தான் விட வேணும். விட்டால் அது மெதுவாக விடலாம். மற்றபடி பாருங்க, வெங்காயம் நல்லா முளைச்சிட்டு, மற்றபடி இதுக்குள்ள புல்லுகள் எல்லாம் உடனுக்குடனே பார்க்க வேணும். குண்டம் கண்டு எழும்பி விட்டுது. பீட்ரூட்டு பெரிய அளவில் எழும்புகிற. இதுக்கு என்னென்னா, தக்காளி கண்டு 5 கண்டு தான் வச்சேன் நான். 5 கண்டுக்கும் தக்காளி கண்டு பெரிய விளைச்சலை கொடுக்கக்கூடிய இதுக்கு வரும். இதுதான் அந்த பானுகள் இதுகள் எல்லாம் அடைச்சி வச்சு இதுன்றதுனா வெங்காயம் பூக்க தொடங்கி விட்டது. வெங்காயம் பூ, மற்றது பாவக்கண்டு சிறக்கண்டு நல்லா வளர்ந்து விட்டது. கண்டும் கொஞ்சம் பெரிய விளைச்சலை குடிக்கிற அளவுக்கு எழும்பிடுது. சாடியலுக்கையும் நான் நாற்று போட்ட கண்டுகளை சாடியலுக்கையும் வச்சிருக்கிறேன், இடம் இல்லாதால். இது தக்காளி கண்டும் பெரிய பழத்தையே கொண்டு வந்துட்டு சாடியலுக்கு நான் முட்டையும் கோதையும் போடுவேன். மற்றபடி வெங்காயத்துக்கும் போடுவேன். இதில் பாருங்க, நான் ஒரு வித்தியாசமாக தூக்குச்சாடியில் நடுவுக்க மிளகாக்கண்டை வச்சுட்டு சைட்டுக்கு 2 ஊட்டை போட்டு கத்தரிக்கண்டு வச்சேன் நான். சரியோ, வெங்காயம் பூக்க தொடங்கி விட்டது. இது வெங்காயம் பூ உடனே பிடுங்க வேணும். வெங்காயம் பூ பிடுங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கேப் இருக்காது. இது பெரிய வெங்காயம் தான் வச்சேன் நான். இப்போ பாருங்க, மழை பெய்து காணிக்க கண்டுக்க வெள்ளம் நிற்கிது. ஆனால் வெள்ளம் பாதிப்பு வராது. அதே நேரத்தில் அந்த வாடியலுக்க வச்சதான் எங்களோட உரம். சரியோ, மற்ற இந்த புடலை சுரக்கண்டு எல்லாம் பந்தலில் பிடிக்க வேண்டும். இது பாவக்கண்டும். இன்றைக்கு நாளைக்கு என்ற வேலை இந்த புல்லுகளை நான் அந்த வெள்ளத்துக்கு நின்று பிடுங்கி போடணும். பிடுங்கினோம்னா தான் கண்டு வித்தியாசமாக தெரியும். ஒரு சில கண்டை பாருங்க, அந்த கோணரில் பாருங்க, கோணரில் அது சாடிக்க வச்ச கண்டு வித்தியாசமாக இருக்கும். மற்றது இந்த பச்சை தெரிகிறது கண்டு. இந்த சைட்டுக்கு இடது கண்ணம் உள்ளது நான் பிடுங்கிட்டேன். ஒரு சைட்டுக்கு அந்த வாடி கிடக்கிற கோணரில் பிடுங்கிற உடனே கண்டுக்கு நாங்கள் அந்த வாடிக்க உள்ள சேர்த்து வச்சிருந்த உரங்களை நாங்கள் போடணும். அது வெயில் அறிக்கைகளான் போடணும். கூடுதலாக இந்த விளைச்சல் பெரிய அளவில் எதிர்பார்க்கலாம். வெங்காயப்பு பிடுங்கி ஆக்களை கொடுத்த வண்ணம் இருக்கிறோம்.